மாநாடு போடுகிறார். மாநாட்டில் ஒரு சில வார்த்தைகள் தான் அவரால் பேச முடிகிறது. இந்த மாநாட்டில் என்ன பேசுகிறார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி மேடை ஏறி ஸ்டாலின் பேசணும். திராவிட மாடல் தானே சொல்ற, ஏன் அவனால கருணாநிதி ஆட்சி அமைப்போன்னு ஏன் சொல்ல முடியல? உனக்கே வெக்கமா இருக்கு. கூடியிருந்த தொண்டர்கள் ஒவ்வொரு ஆர்ப்பரிப்பு. அடுத்த நாள் பேப்பர் உள்ள நியூஸ், எம்ஜிஆர் ரசிகர்களை கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். என்னை ஊமைன்னு சொல்ற அதே வாய் ஊர் ஊராக போய் நான் பேசுகிறேன், நான் இப்படி பேசலாமா, நான் இப்படி பேசலாமான்னு சொல்லி நான் பேசுறேன்றதை ஒத்துக்கிட்டாருல்ல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் பண்பின் அடிப்படையிலே. கோபாலபுரம், நான் கோபாலபுரம் சொல்ல மாட்டேன், அது கோல்மால்புரம்னு சொல்லுவேன். கோல்மால்புரம் தான். ஏன் தெரியுமா? வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் அரசியல் விமர்சகரால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி பரபரப்பா பேசக்கூடிய கிஷோர் கே சாமி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். சார், மக்கள் மனதில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் கூட சொல்லலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி வந்து திமுகவுடைய மிக முன்னணி தலைவரான ராசா அவர்கள் வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா வந்து லூசு சொல்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாம கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களை கூட வந்து குறை மாசத்துல பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாயை கொச்சப்படுத்தும் விதமா பேசியிருக்காரு. இந்த சர்ச்சை வெடிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அவர் ஏன் இப்படி பேசுறாரு? அதாவது அலைக்கற்றை திருடன் ஆண்டிமுத்து ராஜா அவரை பொறுத்த வரைக்கும் வாய்க்கு வந்ததை பேசுவது, தான் ஏதோ அறிவாளி என்பது போல பேசுவது, இதையெல்லாம் வந்து வழக்கமாக வைத்திருக்கிறார். திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கருணாநிதி இந்த வரைக்கும் ஸ்டாலின் பேச தெரியாது. அவங்க அப்பா பேரையே புதுசீட்டை பார்த்தா படிக்கிறாருன்னு நீங்க, அதனால அதை விட்டு அதை கணக்கிலே சேர்த்துக்க வேண்டாம். பட் திமுகவில் கருணாநிதியை தவிர்த்து கருணாநிதி காலத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, கருணாநிதி காலத்தின் பொழுது 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர்கள் பேசக்கூடியது எல்லாமே இது போன்ற வார்த்தைகள் தான், இது போன்ற பேச்சுக்கள். கருணாநிதியே இது மாதிரியான கீழ்த்தரமான பேச்சுக்கள்லாம் நிறைய பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா ஒரு 1/4 நூற்றாண்டு ஆயிடுச்சு, 25 ஆண்டுகள் வந்து மறைக்கப்பட்டது. இப்போ அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து இன்றைக்கும் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான். ஆழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் இருக்கிறவர் யார் அப்படின்னா அது எம்ஜிஆர். என்ன 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி மக்களின் வயிற்றில் அடித்தவன் யாருன்னா அது கருணாநிதி. சரியா? அப்போ இங்க திரும்ப திரும்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கருணாநிதி காலம் தொட்டு மக்கள் திலகம் என்று போற்றப்படுகின்ற எம்ஜிஆர் அவர்களது பெயரை கேட்டாலே இவர்களுக்கு நடுக்கம் வந்து விடுகிறது. அவர் மீது ஒரு இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவரை பேசுவது, அவர் இருக்கும் பொழுதே பேசியிருக்கிறார்கள். அதாவது புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது அவரை வந்து மலையாளி, கோமாளி, முஸ்குல்லா, ஏன் ஒரு படி மேலே சென்று அலி என்றும் பேசியிருக்கிறார். சரியா? உண்மையில் என்னன்னா புரட்சி தலைவர் அவர்களுடைய வாழ்க்கையை சரிதை எடுத்து படித்திருக்கிறார். அவருக்கு ஒரு குழந்தை குறை பிரசவத்தில் இறந்து விட்டது. அது அவர் வாழ்நாள் முழுக்க அவருக்கு அது ஒரு வலுவாக இருந்தது. அப்போ ஒரு முறை எது சொல்லணும்னா, ரவீந்திரன் இருந்தார், எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்திரன் ரொம்ப ஃபேமஸ். பேர் ஏதோ இஸ்மாயில், ஒரு முஸ்லீம் தான். அவருக்கு எம்ஜிஆர் இந்த பெயரை சூட்டினார். எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லேயே இருந்தார். அவர் புத்தகம் எழுதி அவர் சொல்றார், இந்த மாதிரி நான் வந்து திருமணம் செய்து கொண்டால் நானோனி மன்னன் படம் வெற்றிக்கு அப்புறம் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று இருந்தேன் நான். அது அவங்க பெரியவருக்கும் தெரியும், சின்னவர் தான் எம்ஜிஆர். இப்போ இருக்கிற சின்னது கிடையாது நான் சொல்றது. அப்போ பெரியவர்னா சக்கரபாணி, சின்னவர் எம்ஜிஆர். பெரியவருக்கும் தெரியும், சின்னவருக்கும் தெரியும். படம் வந்துருச்சு, படம் வெற்றியா நடந்துருச்சு. இப்போ ஒரு நாள் நான் தோட்டத்துக்கு போகும்போது கேட்குறேன், தோட்டத்துக்கு இல்லை, ஒரு ஆஃபீஸ் அலுவலகத்தில் உட்காந்துருக்கும்போது, என்ன ரவீந்திரன், இதெல்லாம் படம் வந்து வெற்றி ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் பெரியவர் சொன்னார், சக்கரபாணி. அப்போ உடனே நான் சொன்னேன், இல்லை 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 அதுக்காக தான் வந்திருக்கேன், பத்திரிகை கொடுத்து தான் வந்திருக்கேன். அடடே அதை சொல்ல மாட்டேன், முதல்ல குழு பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தரணும், படம் வந்து நல்லா போனாலும் கூட தயாரிப்பாளர்களாக எங்களுக்கு எதுவும் அதில் பெருசாக படம் நல்லா சிறப்பாக போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லணும். உடனே அதெல்லாம் வேண்டாம்னா எனக்கு உங்ககிட்ட 10 ரூபா இருந்தால் போகும். அவருடனே என்ன பேசுகிற நீ,
ஒரு பிரியாணி பிளேட் கூட வராது, நீ எப்படி நீ இதை வச்சு என்ன பண்ணுவேன்? இல்லை, அடையாளமாக அவங்கள்ட்ட 10 ரூபா இருந்தால் போதும் அப்படின்ற உடனே சிரிச்சுட்டே பேசாமல் இருக்காரு. அதுக்குள்ளே அவர் வந்துட்டார். எம்ஜிஆர் கீழே இறங்கி வந்த உடனே அந்த பத்திரிகையை கொடுக்குறாரு. உடனே அண்ணா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அண்ணன் கேட்குறேன். உடனே அவர் வாங்கின உடனே நான் வெளியில் வரும்போது நான் நின்றுட்டு இருக்கேன், தயங்கி நிற்கிறேன். அப்போது எம்ஜிஆர் கேட்குறாரு, கிளம்பலையா, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை, நான் உங்கள்கிட்ட பேசணுன்னா, என்ன ரவீந்திரன் காசு தரலன்றா, நான் உங்களுக்கு தனியாக 10,000 எடுத்து வச்சுட்டேன்ட்டு. அதில் நான் பத்திரிகை கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்காம அவரை வாங்கிக்க சொன்னீங்க, நீங்கள் வாங்கிப்பீங்கன்ற எதிர்பார்ப்பு தான் கொடுத்தேன். அப்படி இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, திருமணம்ன்ற ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து அந்த பத்திரிகையை கொண்டு வந்து கொடுக்குறேன். அது அவர் குழந்தை குட்டியோட இருக்கார். அதனால அவர் வாங்கிக்கிறது தான் அது மங்களகரமா இருக்குன்றதுனாலதான் அவர் வாங்கிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி நானும் அழுதுட்டேன், அவரும் அழுதுட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு ஒரு அவரை பார்த்து இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அலி. இதே மாதிரி கருணாநிதி ஒரு முறை ஊமையை நாட்டை ஆளலாமா என்று அவர் பேசினார். உடனே ஆரம் வீரப்பன் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு இந்த வயதிலும் இந்த தள்ளாத வயதிலும் காவடி எடுத்துக் கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு அந்த ஆரம் வீரப்பன் அப்பொழுது போய் புரட்சி தலைவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி பேசுறாரு கருணாநிதி ஊமையன் நாட்டை ஆளலாமான்னு சொல்றாரு, உங்களை ஊமையன் என்று சொல்கிறார், மனசு ரொம்ப வருத்தமா இருக்கிற உடனே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மதுரையில் மாநாடு போடுங்கள் என்று சொல்கிறார் எம்ஜிஆர். மாநாடு போடுகிறார். மாநாட்டில் ஒரு சில வார்த்தைகள் தான் அவரால் பேச முடிகிறது. அந்த மாநாட்டில் என்ன பேசுகிறார்? நீங்கள் எல்லோரும், என் ரசிகர்கள் எல்லோரும் சொல்கிறேன், ரத்தத்தின் ரத்தங்களே நீங்கள் எல்லோரும் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வேற ஒன்றும் சொல்லல, கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துறாரு. மேடையில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் புரியல, என்னது கத்தி வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. கூடியிருந்த தொண்டர்கள் ஒவ்வொரு ஆர்ப்பரிப்பு. அடுத்த நாள் பேப்பர்ல நியூஸ், எம்ஜிஆர் ரசிகர்களை கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கருணாநிதி மேடைக்கு மேடை போய் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா, ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்ட்டு. அப்போ ஆரம்பீரப்பனை கூப்பிட்டு எம்ஜிஆர் சொன்னார், என்னை ஊமைன்னு சொல்ற அதே வாய் ஊர் ஊராக போய் நான் பேசுகிறேன், நான் இப்படி பேசலாமா, நான் இப்படி பேசலாமான்னு சொல்லி நான் பேசுறேன்றத ஒத்துக்கிட்டாருல்ல. இதுதான் எம்ஜிஆர், இதுதான் கருணாநிதி. அதனால்தான் நாங்கள் ஒரு பாட்டாகவே எம்ஜிஆர் பாட்டாகவே பாடுறேன். நான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் பண்பின் அடிப்படையிலே. அதனால எம்ஜிஆர் தான், கருணாநிதி தான். மலைக்கும் மடுவுக்கும் எந்த காலத்திலும் ஒப்பிட்டே இருக்க முடியாது. அப்ப இந்த மடுவுக்கு இந்த சில்லறையை சிதற விட்டு கொண்டிருக்கலாம், அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. சரி, இவ்வளவு நடந்த பிறகு அதிமுகல இப்ப வேற ஏதாவது இப்ப கருணாநிதியோ இல்ல ஸ்டாலினோ இப்ப பேசினாங்கன்னா திமுக காரங்க எப்படி ஒரு ஆர்ப்பரிப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, வீட்டை முற்றுகை பண்ணுவாங்க. ஆனா ஏன் அதிமுக இவ்வளவு அமைதியா இருக்காரு? எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அதே வழியில எடப்பாடி எம்ஜிஆர் புறக்கணிக்கிறாங்க அப்படிதான் ஒரு வாதம். அதாவது எம்ஜிஆர் என்பவர் ரத்தத்தின் ரத்தங்களே என்று என்றைக்கு சொன்னாரோ அன்றைக்கே அந்த தொண்டர்களுடைய ரத்தத்தில் கலந்து விட்டது. ஏன் ராமபுரத்துல 2 பேருமே ஆட்சியில இருந்தாங்க, இப்ப பாழ்வடைஞ்சு இருக்கீங்க, எம்ஜிஆர் மேல அவ்வளவு பற்று உள்ளவங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ராமபுரம் என்பது எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த வீடு. அவர்கள் இல்லத்துக்கு செல்லாத தலைவர்களே இல்ல. ஆமா, இன்னைக்கும் அவருடைய இல்லத்துக்கு பொதுமக்கள் பார்வைக்கு இவங்க நினைச்சிருந்தாங்களா கடந்த 10 ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி அம்மையார் ஏன் அதை அவங்களே பதிவு பண்றாங்க. யாரு? ராமவரம் தோட்டத்துல அவருடைய வளர்ப்பு மகள் திருமதி சுதா அவர்கள் தெளிவாக பதிவு செய்கிறார். 3 முறை அதை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கி சரி செய்து கொடுத்தார்கள். அது மட்டும் இல்ல, 2015 வெள்ளத்தின் பொழுது சேதமடைந்துவிட்டு கிட்டத்தட்ட அந்த டோருக்கு மேல தண்ணி வந்துருச்சு அப்படின்னும் பொழுது திருமதி சசிகலா அவர்கள் தொடர்பு கொள்ளப்பட்டு அவர் உடனேயே அங்க நிவாரணத்துக்கு அந்த 2015 வெள்ளத்தின் பொழுது துரிதமாக ஆட்களை அனுப்பி அவர்களை அங்கிருந்து மீட்டு எடுத்ததோடு அல்லாமல் அந்த பில்டிங் கம்ப்ளீட்டா ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க. காடு போலதான் இருக்கு, காடு போல இருக்கு. மக்கள் செல்லக்கூடிய ஒரு சாதாரண தேமுதிகவுடைய தலைவர் இருந்தாரு, அவருடைய சமாதிக்கு நாள்தோறும் அவ்வளவு பேர் போறாங்க. ஏன்னா அது ஒரு கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. இன்னைக்கு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அவருடைய பேராலதான் அந்த
அதிமுக என்பது உருவாக்கப்பட்டது. அதனுடைய பேரில் அடையாளம் காட்டப்படுவதுதான் அம்மையார் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இருவருமே அவருக்கு துரோகம் செய்ததுதான். நம்ம தவறான வாதத்தை நீங்க பதிவு பண்றீங்க. நான் நிராகரிக்கிறேன், முழுவதுமாக நிராகரிக்கிறேன். ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? எப்படி சொல்றீங்க? பண்ணிருக்காங்க. எங்க வெளியில பாக்குற போல எங்க ஒரு அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க. புரியலையா இல்ல புரியாத போல நீங்க சொல்றீங்களா? புரிந்துதான் நான் புரிய வைக்கிறேமா? சொல்லுங்க. நான் 3 முறை அதை அங்க சரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அவருடைய உயில் என்ன சொல்கிறது, அவங்களுடைய குடும்பத்தார் 7 பேரோ என்னமோ இருக்காங்க, அவங்க வாரிசுகளுக்கு அதை பிரித்து கொடுத்து விட்டார்கள். அவர்கள் அனுமதிக்கலாம், அவர்கள் அதை ஏலியனேட் பண்ண முடியாது, அதாவது விற்பனை செய்ய முடியாது. அதனால அவர்கள் அதை அனுமதிக்கலாம். இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்ந்த வீடு என்பது அரசுடைமையாக்கப்படவில்லை. எது அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு? டி-நகர்ல இருக்கக்கூடிய அது இன்றைக்கும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அவங்களுடைய வீடு அவங்க குடும்பத்தினர் தான். நீங்க அதுதான் எம்ஜிஆர் வாழ்ந்த இடம் சொல்லும் போது அது ஏன் இவங்க வந்து அந்த ஸ்டெப் எடுத்து பண்ண முடியாதுங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட அனுமதி இல்லாம இவங்க எப்படி செய்ய முடியும்? இப்ப நீங்க கோயில் அனுமதி கேட்டதை தர மறுத்திருப்பாங்க. ஆமாங்க, அவங்களுடைய ஏங்க அவங்க இங்க இருக்காங்க, நீங்க எப்படி அதை அரசுடைமையாக்குவீங்க? இப்ப போயசோட்டை இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஜெயலலிதாவுடைய ரத்த வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்களிடம் அது சென்று ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவ்வளவுதான் நீதிமன்றத்தின். ஆமா, அதே மாதிரிதான் ராமாவரம். நீங்க டி-நகர்ல இருக்கக்கூடிய அவருடைய வீடு அதை பராமரிக்கவில்லை நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதை குற்றச்சாட்டா நான் இதை எப்படி நான் குற்றச்சாட்டு முடியும்? அதே மாதிரி நான் இங்க கேட்கிறேன், இப்ப இதையும் ஒரு ஒப்பீட்டை வைக்கிறேன். ராமாபுரம் தான் கோபாலபுரம். நான் கோபாலபுரம் சொல்ல மாட்டேன், அதை கோல்மால்புரம்னு சொல்லுவேன். கோல்மால்புரம் தான். ஏன் தெரியுமா? கருணாநிதியுடைய வீடு எப்பொழுது வாங்கப்பட்டது? சரவேஸ்வர ஐயர் என்பவரிடமிருந்து 1955ஆம் ஆண்டு வாங்கப்பட்டது. 1955ஆம் ஆண்டு. அதுவும் என்ன படத்துல? புதையல் என்கிற படத்துக்கு அவர் கதையை எழுதினார் அப்படின்றதுக்காக. படத்தோட பேரை பாருங்க, புதையல். அது கூட உழைத்து வர்றதில்லை, அதிர்ஷ்டவசமா படத்துல இருந்தா வருது. அதுதான் கருணாநிதி, சரியா? ஆனால் நான் தயாரிப்பு செய்து நான் படத்தை எடுக்கிறேன். அதுவும் என்ன 1958ல நான் தயாரிக்கிறேன். என் சொந்த உழைப்பில் வாங்கப்பட்ட வீடு, தோட்டம் எல்லாவற்றையும் நான் அடமானம் வைத்து படம் எடுக்கிறேன். அது வெற்றி பெற்றால் நான் மன்னன், இல்லை என்றால் நான் நாடோடி என்று சொல்லி எடுக்கப்பட்ட படம் நாடோடி மன்னன். அப்போ இந்த புதையல் அப்படின்ற படத்துல வந்த பணத்தை வைத்து, சன்மானத்தை வைத்து அவர் வாங்கினார் கோல்மால்புரம் வீட்டை. அந்த வீட்டை இது பதிவு செய்து வைக்கிறார். யாருடைய பெயரில் பதிவு செய்து வைக்கிறார்? அழகிரி, தமிழரசு, ஸ்டாலின் இவர்கள் 3 பேர் பெயரிலும் பதிவு செய்கிறார். எப்பொழுது பதிவு செய்கிறார்? 1968. ஏன் 68 பதிவு செய்கிறார்? ஏனென்றால் அப்பொழுது தர்மா என்கிற திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்களை துணைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்பொழுது குடும்பத்தில் சர்ச்சை வருகிறது. அப்போ நான் வந்து இவர்கள் 3 பேருக்கும் நான் எழுதி வைத்து விடுகிறேன் இந்த சொத்தை அப்படின்னு எழுதி வைக்கிறார். இதுதான் உடன்படிக்கை, சரியா? இப்போ அப்படி எழுதி வைக்கப்பட்ட சொத்தை 2006-2011 காலகட்டத்துல இவர் உயிர் எழுதி வைக்கிறார். யாருக்கு? மக்களுக்கு. எப்படி எழுதி வைப்ப? நீதான் அவங்க 3 பசங்களுக்கு எழுதி வச்சியே. சாதாரணமாவே அழகிரி வந்து 2 அறை விட்டாரு. நீங்க தான் சொன்னீங்க பிரஸ் மீட் வச்சு. அழகிரி வந்தார், என்னிடம் தகாத வார்த்தையில் பேசினார், ஸ்டாலினை பற்றி சில விஷயங்களை சொன்னார், ஸ்டாலின் உடல்நிலையை பற்றி சில விஷயங்களை சொன்னார். இப்படி எல்லாம் நடந்து கொள்வதால் அவரை கட்சியை விட்டு நீக்கிறேன் நீங்க தான் சொன்னீங்க. அப்போ ஒரு சாதாரண விஷயத்துக்கே உங்களை வந்து இப்படி இப்படி நடந்துக்கக்கூடிய நபர் இவங்களோட பேரை எழுதி வச்ச சொத்தை அவங்க விடுவாங்களா? சரி, அந்த உயில் பொதுவுக்கு வந்துதா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உயில் பொது பார்வையில் இருக்கிறது. அது அப்படியே முன்வைக்கப்பட்டது பொதுவில். சில ஜெயலலிதா உயிலே எழுதல, இன்டர்ஸ்டேட். கருணாநிதி உயிர் எழுதிக்கிறாரா? எழுதாமல் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது, சரியா? அப்போ பொதுவில் வெய்யி ஏன் வைக்கல? சரி, அண்ணா திமுகவுடைய சட்ட விதிகள் பொது பார்வையில் இருக்கு, திமுகவுடைய விதிகள் பொது பார்வையில் இருக்கா? ஏன் இல்லை? ஏன் எல்லாமே ஒழுங்குமுறையா இருக்கு? சரி, இவ்வளவு நம்ம பேசுறோம். இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தவறாக பேசுகிறீர்கள் என்றால் அதற்கான தராதரம் தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்பதனை பட்டியலிடுங்கள். எம்ஜிஆர் என்கிற மா மனிதர் செய்த சாதனைகளை நான் பட்டியலிடுகிறேன். அப்படியே நேர் எதிராக கருணாநிதியின் சாதனைகள் நீங்கள் பட்டியலிடுங்க, பேசுவோம். அது ஆரோக்கியமான விவாதமா இருக்கணும். இந்த மாதிரி வந்து தரம் தாழ்ந்த வசவு சொற்களை நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால்
உங்களை காட்டிலும் அதிகமாக எங்களால் பேச முடியும். பேசுவதற்கு ஒரு வாய்க்கு பேச்சு ஏன் மனுமா இருக்கா போலதானே? யாருமே பரபரப்பா அதை பத்தி எதுவும் ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்காங்க, கண்டனம் தெரிவித்திருக்காங்க. கண்டனத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். மாவட்ட ஏற்கனவே அவரை பத்தி ரொம்ப அவதூறா பேசணும் தானே? உங்க தரம் அதுதான் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் அந்த கட்சியை உருவாக்கினவர், அந்த கட்சியினுடைய பவுண்டர், அவரை பத்தி நீங்க மக்களால் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், இப்படி ஒரு கீழ்த்தரமா பேசக்கூடியவர் இது வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்ல போராட்டமோ இல்ல ஒரு கண்டன போஸ்டர் கூட எதுவுமே ஒட்டலையே. தவறு. இது எல்லாமே நடந்தது. மீடியால காட்டலன்னா மீடியாவோட தான் நீங்க ஏன் மிரட்டப்படுகிறார்கள்னு கேட்கணும். மாவட்டந்தோறும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. முக்கியமான தலைவர்கள் திரு ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், முக்கியமாக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், திரு ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே கண்டனம் தெரிவிக்கிறார். தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருந்தா அதிமுகவுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த நேரத்து பேசுற பேச்சா இதெல்லாம் காலங்காலமாக இதுதான் வழிமுறையா வச்சிருக்காங்க திமுக. அப்ப அவர்களுடைய தரத்தை மீண்டும் மீண்டும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கான பதிலை தேர்தல் வரும்பொழுது அவர்கள் கொடுப்பார்கள். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் நேரடி சவாலை விடுகிறேன். மேடை ஏறி ஸ்டாலின் பேசட்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி மேடை ஏறி ஸ்டாலின் பேசட்டும். பாரதட்டி நாங்கள் சொல்வோம் நடப்பது எம்ஜிஆர் ஆட்சி என்று. எங்கள் ஆட்சி நடக்கும் பொழுதெல்லாம் அது சரி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சி என்று சொல்லுவோம். நீ சொல்ல கருணாநிதி ஆட்சி திராவிட மாடல் தானே சொல்ற, ஏன் உன்னால கருணாநிதி ஆட்சி அமைப்போம்னு ஏன் சொல்ல முடியல? உனக்கே வெக்கமா இருக்கு. இதுதான் உண்மை. இதே தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அதுதான் சொல்றேன் நான், நடப்பது எம்ஜிஆர் ஆட்சி என்று சொல்ல முடியும். காங்கிரஸ்காரன் கூட காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுவான். ஆனா திமுக கருணாநிதி ஆட்சின்னு சொல்ல மாட்டான். அவனே கூச்சப்படுவான். இதுதான் உண்மை. அப்ப அதே தெரிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் என்ன, திரு கருணாநிதி என்ன. நன்றி. நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை